ஆமென். இந்த காலை வேளையிலும் நம்முடைய தியானத்திற்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 23வது அதிகாரம் 23வது வசனத்தை எடுத்துக்கொள்வோம். இது மிக அருமையான ஒரு கர்த்தருடைய வார்த்தை. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 23:23. நான் சமீபத்திற்கு மாத்திரமா தேவன், தூரத்திற்கும் தேவன் அல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் சமீபத்திற்கு மாத்திரமா தேவன், தூரத்திற்கும் தேவன். இந்த வேளையிலே ஆண்டவர் தன்னுடைய வல்லமையை, தன்னுடைய பராக்கிரமத்தை ஆண்டவர் இந்த இடத்திலே பேசுகிறார். நான் சமீபத்திற்கு மாத்திரமல்ல, தூரத்திற்கும் தேவனாய் இருக்கிறேன். ஏன் இங்கே ஆண்டவர் அப்படி சொல்லுகிறார் கேட்டீங்கன்னா, ஆண்டவருடைய வல்லமையை நாம் மட்டுப்படுத்தி விடக்கூடாது, குறைத்து மதிப்பிடக்கூடாது. நம்முடைய ஆண்டவரால் கூடாதது ஒன்றுமே இல்லை. ஆண்டவரை நம்ம ஒரு குறுகிய வட்டத்துக்குள் வைத்து பார்ப்பது தவறு. பல நேரத்திலே ஆண்டவருடைய கிரியைகள் தடைபடுவதற்கு காரணம் என்ன அப்படின்னா, நாம் ஆண்டவரை விசுவாசிக்கிற விதத்தில் அவரை மட்டுப்படுத்தி விடுகிறோம். நாம் அவரை எப்படி விசுவாசிக்கிறோமோ அப்படித்தான் அவர் நமக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். நாம் அவரை எப்படி பார்க்கிறோமோ அப்படித்தான் அவர் நமக்கு தன்னை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். அந்த விஷயத்திலே பார்க்கும் பொழுது, நான் சமீபத்திற்கு மாத்திரமா தேவன், தூரத்திற்கும் தேவனாய் இருக்கிறேன் அல்லவோ என்கிறார். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை நம்ம பார்க்க வேண்டிய விதம் இருக்கிறது. பல நேரத்துல ஆண்டவரை நம்ம சாதாரணமாக நம்ம பார்க்கிறோம், ரொம்ப சாதாரணமாய் பார்க்கிறோம். இல்லை, ஆண்டவர் சாதாரணமானவர் அல்ல. அவர் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். அவர் மகிமை பொருந்தின தேவன். அவர் மகத்துவங்களை செய்கிறவர். அவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் அழைக்கிறவர். எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிறவர். மனுஷரை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரிலே நம்பிக்கையாய் இருப்பது நமக்கு நலம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில பல நேரத்திலே மனுஷரை நம்ம பார்க்கிற அளவுக்கு ஆண்டவரை பல நேரத்திலே பார்க்க தவறி விடுகிறோம். மனுஷரை நம்புகிற அளவுக்கு கர்த்தரை நம்ப தவறி விடுகிறோம். அதான் பல நேரத்துல பல பிரச்சனைகளுக்கு காரணமாகிறது. ஒரு தேவை, ஒரு காரியம் உடனே ஆண்டவரிடத்துல போய் நிற்காமல் அதை குறித்து மனுஷரிடத்துல போய் நிற்கவும், ஆண்டவரிடத்துல அதற்கு ஒரு சொல்யூஷன் தேடாம மனுஷரிடத்தில் தேட நினைக்கும் பொழுது, நம்ம யாரை மதிக்கிறோம், யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்பதை அங்க நம்ம விளங்க பண்ணி விடுகிறோம். நல்லா கவனிக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றுக்கும் மேலானவர் நம்முடைய ஆண்டவர். ஆண்டவரை பார்க்க வேண்டிய விதத்துல பார்க்கணும். ஆண்டவர் பாத்தீங்கன்னா, பல நேரத்திலே தன்னுடைய வல்லமை பராக்கிரமங்களை அவர் சொல்லுவார், வெளிப்படுத்துவார். சில நேரத்திலே சிலருக்கு கர்த்தர் அதை வெளிப்படுத்துவார். ஏன் அப்படின்னாக்க, அதற்கு முன்பதாக அவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை குறித்து ஒரு தரிசனம் இல்லாமல் இருப்பாங்க. இப்ப உதாரணத்துக்கு எடுத்துட்டீங்கன்னா, ஏசாயா தீர்க்கதரிசியை ஆண்டவர் ஒரு பெரிய தீர்க்க தரிசன ஊழியத்திற்கு அழைத்திருக்கிறார். ஆனால் அவருடைய வாழ்க்கை குறித்து நீங்கள் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் முதல் 5 அதிகாரத்தை நீங்க பார்க்கும் பொழுது, அவருடைய தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் குறை உள்ளதாகத்தான் இருக்கும். அதாவது உலகத்தில் நடக்கிற ஒரு பிரச்சனைகளை மட்டுமே டீல் பண்ணிட்டு இருப்பாரே தவிர, அதை தாண்டி அவருடைய தீர்க்க தரிசனம் போகாது. ஆனால் ஆண்டவரோ அவரை கொண்டு தீர்க்க தரிசனம் இயேசு கிறிஸ்துவை குறித்த முழு காரியத்தை சொல்ல வைக்க விரும்புகிறார். தேசங்களுக்கான தீர்க்க தரிசனங்களை சொல்ல வைக்க விரும்புகிறார். இப்படி காரியங்களை செய்வதனாலே கர்த்தர் முதலாவது அதற்கு முன்பதாக அவரை பரிசுத்தப்படுத்தி, அவரை ஆயத்தப்படுத்தி, அவரை கொண்டு வருவதற்கு ஆண்டவர் எடுத்த முதல் படி, கர்த்தர் தன்னை அவருக்கு வெளிப்படுத்துகிறார். உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்திலே, இது 6ஆம் அதிகாரம் முதல் வசனத்துல பாத்தீங்கன்னா தெரியும். உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்திலே தேவனாகிய கர்த்தர் உயரம் உன்னதமான சிங்காசனத்திலே அவரை வீற்றிருக்கிறவராக கண்டார். அவருடைய வஸ்திரத்தொங்கடால் தேவாலயம் நிறைந்திருந்தது. அங்கே பார்க்கும் பொழுது சேராபீர்கள் அவருக்கு முன்பாய் பறந்து கொண்டு, அவருக்கு மேலாக பறந்து கொண்டு சொல்லுகிறார்கள், இருந்தவரும் இருக்கிறவரும் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று அவர்கள் ஒருவரை ஒருவர் கூப்பிட்டு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி கர்த்தர் தன்னுடைய மகத்துவத்தை விளங்க பண்ணுகிறார், தன்னுடைய மகிமையை விளங்க பண்ணி காண்பிக்கிறார். ஏன்னா ஏசாயாவின் உள்ளத்திலே கர்த்தரை குறித்த ஒரு தெளிவான பெரிய தரிசனம் உண்டாக வேண்டும். கர்த்தரை குறித்த ஒரு வல்லமையான தரிசனம் உருவாக வேண்டும். அப்போ அதற்கு அவரை ஆயத்தப்படுத்தணும். ஏசாயாவின் வாழ்க்கையில் பார்ப்பது மற்றவங்களுடைய குறைவுகளையே பார்த்து, மற்றவங்களுடைய குறைகளையே சுட்டி காட்டுவதையே தன்னுடைய தீர்க்க தரிசனமாக, அதுவே கர்த்தர் தனக்கு கொடுத்த முடியுமாக நினைக்கிறார். ஆனால் அதல்ல.
தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவை அவர் உணர வைத்தால் அதன் பிறகு அவர் எல்லாருக்காக சொல்வதற்கு அவர் ஆயத்தமாக்கப்பட முடியும். அதனாலதான் ஆண்டவர் என்ன செய்கிறார், ஏசாயாவுக்கு அப்படிப்பட்ட ஒரு பரம தரிசனத்தை காண்பித்து ஏசாயாவை உணர்த்தி அவரை தெளிவுபடுத்தி அவரை பக்குவப்படுத்தி அதன் பிறகு கர்த்தர் பேச ஆரம்பிக்கிறார். அப்போ கர்த்தர் தன்னை வெளிப்படுத்துகிறார். இந்த இடத்துல தான் ஒரு சிறிய ஒரு ஆண்டவர் அல்ல. அவர் சும்மா சாதாரணமாய் அதிகாலமே எழுந்து மதுபானத்தை குடிக்கிறவனுக்கு சாராயத்தை குடிக்கிறவனுக்கு ஐயோங்கிறார். இது மாதிரி சின்ன 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 காரியங்கள் எல்லாத்தையும் அவர் சொல்லிட்டே இருக்கிறார். ஆண்டவர் நினைக்க சொல்றாரு, நீ இந்த மாதிரி சாதாரணமா சாராயம் குடிக்கிறவனை பத்தி இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறது அல்ல. நீ தேசங்களுக்கு சொல்ல வேண்டியவன், நீ பெரிய காரியத்தை செய்ய வேண்டியவன். என்னுடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை நீ முன்னறிவிக்கணும். அவருடைய நாமம் அதிசயமானவர் என்பதை சொல்லணும், ஆலோசனை கர்த்தர் என்பதை சொல்லணும், இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லணும், அவருடைய சிறு பிராயத்தை குறித்து சொல்லணும், அவருடைய ஊழியத்தை குறித்து சொல்லணும், அவருடைய சிலுவை மரணத்தை குறித்து சொல்லணும், அவர் உயிர்த்தெழுந்த பிறகு அவர் மூலமாய் வெளிப்பட போகிற அபிஷேகத்தை குறித்து சொல்லணும், 1000 வருஷ அரசாட்சி குறித்து சொல்லணும். இப்படி அவரை குறித்து எல்லா விஷயங்களையும் நீ சொல்ல வேண்டியிருக்கிறது. ஆகியனாலே உன்னை நான் முதலாவது ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று சொல்லிதான் கர்த்தர் தன்னை பெரியவராய் காண்பிக்கிறார். உயரம் உன்னதமான சிங்காசனத்தில் கர்த்தர் வீற்றிருக்க கர்த்தர் தன்னை வெளிப்படுத்துகிறார். அதன் பிறகு அவருடைய தரிசனம் மாறுகிறதை பார்க்கிறோம். இங்கேயும் அதேதான் கர்த்தர் செய்கிறாரு. நான் சமீபத்திற்கு மாத்திரமா தேவன், தூரத்திற்கும் தேவன் அல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். எல்லா இடத்திற்கும் நான் தேவனாய் இருக்கிறேன். சமீபத்தில் இருக்கிறவர் மாத்திரமல்ல, எந்தெந்த இடத்திலோ கண்கள் காண முடியாத வெகு தூரத்தில் இருக்கிற ஜனங்கள், எந்த ஜனங்களுக்கு நான் தேவனாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஆகினால் இந்த நாளிலும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வியாபித்திருக்கிறவர், உலகம் முழுவதிலும் இருக்கிறவர், எல்லா இடத்திலேயும் இருக்கிறவர், எந்த இடத்திலும் தன்னுடைய கிரியைகளை அவர் நிறைவேற்றுவதற்கு உண்மையுள்ள தேவனாக இருக்கின்றார். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம அவரை எப்படி பார்க்கிறோமோ அப்படித்தான் அவர் நமக்கு தன்னை வெளிப்படுத்துவார். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, பைபிள் அப்படிதான் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அதிசயங்களை கண்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் ஊழியத்தை நீங்க பாருங்க, அப்படிதான் இருக்கும். நீங்க மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே 8வது அதிகாரத்திலே முதல் 4 வசனத்துல பாத்தீங்கன்னா, அங்க பார்க்கும் பொழுது ஒரு குஷ்டரோகி இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தை முடித்து விட்டு கீழே இறங்கி வரும் பொழுது அந்த மலை அடிவாரத்தில் அவர் சந்திக்கிறார். சந்தித்து அவருக்கு முன்பாய் முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று சொல்லுகிறார். எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக. முதல் மனுஷன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தனக்கு தேவனுடைய சித்தம், இயேசு கிறிஸ்து தன்னை சுகமாக்குவ தெய்வ சித்தம் தானா என்பதை குறித்து அவனுக்கு ஒரு பெரிய ஒரு கேள்வி இருந்தது. அந்த கேள்வியோடு அவன் தெய்வ சமூகத்தில் நிற்கிறான். ஆண்டவரும் பார்க்கிறாரு, எனக்கு சித்தம் என்று சொல்லி உடனே அவருக்கு ஒரு அற்புதம் செய்கிறார், தொட்டு சுகமாக்குகிறார். அதற்கடுத்து பாருங்க, 5வது வசனத்துல 13ஆம் வசனம் வரைக்கும் நீங்க படிச்சுக்கலாம். 100க்கு அதிபதி வருகிறார். இந்த 100க்கு அதிபதி பார்க்கும் பொழுது புறஜாதியான், வேத பிரமாணத்தை படித்தவர் அல்ல, ஆண்டவருடைய மகத்துவங்களை எல்லாம் கற்று தேறினவராய் இருக்கவில்லை, ஒரு சாதாரணமான ஒரு நபராகத்தான் இருக்கிறார். இந்த 100க்கு அதிபதி தன்னுடைய வேலைக்காரனுக்கு சுகத்தை வேண்டி கர்த்தரிடத்துல வர, ஆண்டவர் சுகமாக்குகிறேன் என்று சொல்கிறார். ஆனால் சொல்ற, ஆண்டவரை நீ என் வீட்டுக்குள் வருவதற்கு நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது வீட்டில் உள்ள என் வேலைக்காரனுக்கு சுகம் கிடைக்கும் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் உடனே அவனை பார்த்து அப்ரிஷியேட் பண்றார். இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காணவில்லை. ஆண்டவர் எவ்வளவு தூரம் சொல்றாரு பாருங்க. ஆண்டவர் சொல்றார், அவன் அடுத்து சொல்லிட்டு அவன் ஒரு காரியத்தை கூடவே சொல்லுவான், நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாய் இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், ஒருவனை வாவென்றால் வருகிறான், ஒருவனை அதை செய்யென்றால் செய்கிறான். இதை கேட்ட உடனே ஆச்சரியப்படுகிறார் ஆண்டவர். இஸ்ரவேலருக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னார். அப்ப நல்லா கவனிக்கணும், இந்த மனுஷன் 100க்கு அதிபதிக்கு ஒரு காரியம் தெரியுது, ஆண்டவர் சமீபத்திற்கு மாத்திரமல்ல தூரத்திற்கும் தேவனாய் இருக்கிறார். இங்க எனக்கு முன்னால மட்டுமல்ல, வீட்டில் இருக்கிற வேலைக்காரனுக்கும் அவரால் அற்புதம் செய்கிறதுக்கு அவரால் முடியும். எந்த இடத்துல இருக்கிற யாருக்கும் விடுதலை கொடுக்க அவரால் முடியும். அதனாலதான் அவன் தைரியமாய் அந்த இடத்துல கர்த்தரை மகிமைப்படுத்தி அந்த வார்த்தையை சொல்றான். ஆண்டவர் மேல் தனக்கு இருக்கிற விசுவாசத்தை வெளிப்படுத்த ஆண்டவரும் அதை அங்கீகரித்து கர்த்தர் வெளியரங்கமான பதிலை கொடுக்கிறதை நம்ம பார்க்க முடியுது. அதனால இன்றைக்கு சொல்லுகிறேன், நம்முடைய ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் தீர்மானவர், எல்லாவற்றுக்கும் போதுமானவர். எதை குறித்து நம்ம யோசிக்க கூடாது, எதை குறித்து பயப்படக்கூடாது, எதை குறித்து நம்ம கலங்கக்கூடாது. எல்லாவற்றுக்கும் கர்த்தர் ஒருவரே போதுமானவராய் இருக்கிறார்.
ஆண்டவர் நம்மை அழைத்தவர், நம்மை உண்மையுள்ளவரா இருக்கிறார். அவர் ஒருவரே நமக்காக யாவையும் செய்து முடித்திருக்கிறவர். அவர் ஒருவரே நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறவர். அவரே பெரிய காரியங்களை செய்கிறவர். அவரை விசுவாசிக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அவரை விசுவாசிக்கிறவர்கள் ஒருபோதும் தாழ்ச்சி அடைவதில்லை. அவரை விசுவாசிக்கிறவர்கள் ஒருபோதும் கைவிடப்பட்டு போவதில்லை. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்யும்படியாக நமக்கு நடுவிலே அவர் இருந்து கொண்டிருக்கிறார். அதனால தேவ பிள்ளைகள் எந்த சூழ்நிலைகளையும் பார்க்கக்கூடாது, எந்த மனுஷனையும் பார்க்கக்கூடாது, எந்த காரியங்களையும் பார்க்கக்கூடாது. ஆண்டவர் நமக்கு முன்பாக இருக்கிறார். அவரால் கூடாதது ஒன்றுமில்லை. நீதிமொழிகளின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் முதல் வசனத்துல படிச்சு பாருங்க, தெரியும். ராஜாக்களின் இருதயம் கர்த்தருடைய கைகளில் நீர்க்கால்களை போல் இருக்கிறது. அதை தமக்கு சித்தமானபடி எல்லாம் அவர் திருப்புகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. எந்த மனுஷரையும் கர்த்தரால் கண்ட்ரோல் பண்ண முடியும். எந்த மனுஷரையும் தன்னுடைய சித்தத்தின்படி கர்த்தரால் இயற்ற முடியும். எந்த மனுஷரையும் கர்த்தர் தன் கரத்துக்குள் தான் வைத்திருக்கிறார். அதை தாண்டி யாரும் எதையும் செய்ய முடியாது. ஆகையால் நம்ம தேவ பிள்ளைகள் என்னைக்குமே ஒண்ணு நம்ம புரிந்து கொள்ளணும். என் ஆண்டவனாகி கர்த்தரால் கூடாதது ஒன்றுமே இல்லை. அவர் மாம்சமான யாவருக்கும் தேவனாகி கர்த்தர் அவராலே செய்ய முடியாத அதிசயமான காரியம் என்று ஒன்றுமே இல்லை. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லமை உள்ளவர். நீங்க செய்ய நினைக்கிறது ஒருபோதும் தடைப்படாது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ். உமக்கு நன்றியப்பா. நாங்கள் உண்மை சோத்தரிக்கிறோம், 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 சோத்தரிக்கிறோம். எங்கள் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வதற்காக சோத்திரம். இந்த நாளிலும் கூட ஆண்டவருடைய கரத்துல எல்லாத்தையும் ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய சொந்த காரியங்கள், ஆவிக்குரிய காரியங்கள், ஊழியத்திற்கு அடுத்த காரியங்கள், நம்முடைய தேசத்திற்காக நம்ம எல்லாத்தையும் தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம். தேசத்தை கர்த்தர் ஆட்கொண்டிருக்கிறவர். தேசத்தில் ஆளுகிறவர்களை அவர் ஆளுகை செய்கிறவராய் இருக்கிறார். ஆகையால் எல்லா மனுஷருடைய ரட்சிப்புக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். நம்ம ஜெபிப்பதற்கு முன்பதாகவே நம்ம தீர்மானம் பண்ணணும். ஆண்டவர் நமக்கு பதில் கொடுப்பார் என்பது தெளிவா இருக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் ஜெபிப்பதற்கு முன்பதாகவே நம்முடைய வாழ்க்கையில் அதுக்கு ஜெபத்துக்கு பதில் வருமா என்று சொல்லி சூழ்நிலைகளை குறித்து எதிர்மறையா சிந்திக்கலாம். அப்படி அல்ல. என்னைக்குமே நீங்க எதை ஜெபிக்க போறீங்களோ அந்த காரியத்தை குறித்து ஏற்கனவே தெளிவாக இருக்க வேண்டும். அந்த காரியத்திலே கர்த்தர் நமக்கு பதில் கொடுப்பார் என்பதில் தெளிவாக இருக்க வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்தில் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு கீழ்ப்படிய பிரியமாயிருப்பது கூடாத காரியம். தேவனிடத்தில் சேருகிறவர்கள் அவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஆகையால் இந்த நாளிலும் கூட பெரிய காரியங்களை விசுவாசிப்போம். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். எல்லாரையும் கர்த்தர் ஆட்கொண்டு நம்மை நடத்துவார். கர்த்தரால் கூடாதது ஒன்றுமே இல்லை. எல்லா ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் ஆண்டவராகி கர்த்தர் எல்லா சூழ்நிலைகளும் மேலானவராக இருக்கிறீங்க அப்பா. எல்லா நேரத்திலும் கர்த்தர் எங்களை விட்டு பெரியவராக இருக்கிறீங்க. எல்லா காரியங்களை பார்க்கிலும் மேலானவராக இருக்கிறீங்க. பகனியனையும் பழிகாரனையும் அடக்கி போட தேவரீருடைய சத்துருக்களின் நிமித்தம் குழந்தைகள் பாலகன் வாயினால் பலனுண்டு பணி நீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. நாங்களும் போய் துதிக்கிற துதியின் மூலமாய் கர்த்தர் வல்லமையான கிரிகளை நடப்பிக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆராதிக்கிற எங்கள் வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வதற்காக ஸ்தோத்திரிக்கிறப்பா. எங்களை கொண்டு நீங்க செய்ய நினைக்கிறது ஒருபோதும் தடைப்படாது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். தேவரே சகலத்தையும் செய்ய வல்லமையுள்ளவர். அதற்காக சோத்திரம், 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 சோத்திரம். துதிகன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி. செய்த சகல பாவங்களை மன்னிப்பாரே. ஆமென், ஆமென்.